மென்டலி ஃபிட் அப்படின்றதே வந்து புதுசா இருக்கு. ஏன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சோ இத பத்தி சொல்லுங்க. கிராவ் மகா நம்ம டீச் பண்றப்போ நாட் ஒன்லி கிராவ் மகா இட்ஸ் லைக் சர்வைவல் டிஃபென்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு, அவங்க சர்வைவ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்ன்றது அதுல உள்ள வர்றது. வெறும் போய் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுறது மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் மாற்றோம், அவங்க கிட்ட ஒரு கன்சோலுக்கு லாக் ஆயிட்டோம். அவங்க நம்மள வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு கன்சோல் பண்ணிருக்காங்க, பட் கன்சோல் பண்ணவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வேரியேஷன் புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் ஃப்ரேம் வரப்போ ட்ரை டு எஸ்கேப். ஓகே, அதுக்குள்ள நிக்காதீங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்கல குட் டச் பேட் டச். அந்த எதுக்கு அந்த குட் டச் பேட் டச்? நோ டச், பெட்டர் டோன்ட் டச், ப்ளீஸ் டோன்ட் டச். முடிஞ்சிருச்சு. அந்த டோன்ட் டச்சோட நம்ம நிறுத்தினாலே வேலை முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க மோஸ்ட்லி சேஃபா இருக்கும். அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய மென்டல் டஃப்னஸ். யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் நம்மிடையே இந்தியன் கிராவ் மகா தற்காப்பு பயிற்சியாளர் மிதுன் மயிலேஷ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சென்ற எபிசோட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து இந்த தற்காப்பு முறையை கத்துக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. மென்டலி எப்படிலாம் வந்து பெண்கள் வந்து ஃபிட்னா இருக்காங்க? ஏன்னா மென்டலி ஃபிட் அப்படின்றதே வந்து புதுசா இருக்கு. ஏன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி மட்டும் தான் நம்ம பார்ப்போம். சோ இத பத்தி சொல்லுங்க. பிசிக்கல் ஃபிட்னஸும் மென்டல் டஃப்னஸும். மென்டல் டஃப்னஸ், ஓகே. மென்டல் ஃபிட்ன்றப்போ அர்த்தம் மாறிடும். ஓகே. ஓகே. சோ இட் இஸ் நாட் மென்டல் ஃபிட், இட் இஸ் மென்டல் டஃப்னஸ். ஓகே. நீங்க போன எபிசோட்ல கேட்டப்போ ஒரு இது கேட்டிருந்தீங்க சார், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வருது, அந்த நேரத்துல வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ப்ராப்ளம் வருது, அப்போ ஒருத்தர் வந்து உள்ள வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் எக்ஸாக்ட் பாசிஃபிகேஷன் டைம். அவங்கள வந்து பாசிஃபை பண்றதுக்கு யாராவது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கும், அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் வராங்களா, நம்மளுக்கு ஒரு கன்சோல் பண்ணுவாங்களா, ஆறுதலா நிப்பாங்களா, புரிஞ்சுப்பாங்களா, இவங்க புரிஞ்சிக்கல, நம்மளுக்கான ஒரு உறவு நம்மள புரிஞ்சிக்கல, நம்மள வேற யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்து நான் இருக்கேன் உனக்கு, அந்த ஒரு வார்த்தை போதும் அவங்களுக்கு, அவங்க they will fall for them. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள் இந்த காலத்துல, அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த டீன்ஸுக்குள்ள வருவாங்க கேர்ள்ஸ். திட்டிட்டாங்க, டீச்சர்ஸ் திட்டிட்டாங்கன்னு கூட இந்த மாதிரி. எஸ், அவங்களுக்கு யார் ஒருத்தங்க அவங்களுடைய அத்தாரிட்டி ஃபிகர், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய அத்தாரிட்டி ஃபிகர். அந்த அத்தாரிட்டி ஃபிகர் அவங்கள புரிஞ்சிக்கலன்றது அவங்களுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்து நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட they will surrender. and அந்த இடத்துல தான் vulnerabilityன்றது ஆரம்பிக்குது. அவங்க யார்கிட்ட சரண்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அவங்க vulnerable டார்கெட், ரொம்ப ஈஸி டார்கெட். அவங்க சொல்றது என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணாலும் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு போய் நிக்கிற பெண்கள் நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பெண்கள் சில சமயத்துல அதுல இருந்து ஐயோ நம்ம இதுல இருந்து வெளியில வரணும் சொல்லி நினைச்சு வந்து என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி வல்னரபிளா போய் மாட்டி நம்ம கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு மென்டல் டஃப்னஸ் அவங்களுக்குள்ள உருவாகி இருக்கு. ஓ, நம்ம இது பண்றது தப்பு. கிராவ் மகான்னு நம்ம டீச் பண்றப்போ நாட் ஒன்லி கிராவ் மகா இட்ஸ் லைக் சர்வைவல் டிஃபென்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு, அவங்க சர்வைவ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்ன்றது அதுல உள்ள வர்றது. வெறும் போய் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுறது மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது. பிசிக்கலா ஒரு நபர் நம்மள தாக்க வரும்போது மட்டும் தற்காத்துக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம மனதளவுல ஒரு டாக்ஸிக்கான பர்சன் நல்ல விதமா பேசி நம்மள ஏமாத்துறதுக்கான சூழ்நிலையிலையும் நம்மள தற்காத்துக்க முடியும். எக்ஸாக்ட்லி. மென்டல் டஃப்னஸ்ல ஃபர்ஸ்ட் வர லெசன் என்னவா இருக்கும்னா அவாய்டன்ஸ். ட்ரை டு அவாய்ட். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, அது பிரச்சனைன்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடிஞ்சிருக்காது. ஆனா எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷனல் அவேர்னஸ், ஒரு புத்தி இருக்கு உள்ள. என்னடா நம்ம இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம், பட் இன்னொருத்தர் நம்ம கிட்ட வராங்க, கடைசியில இவங்களுடைய நோக்கமும் அதுதானே என்ற ஒரு தாட் தோணும். அது தோணாம இருக்காது. 99.9% ஆஃப் விமன் ஃபேஸஸ் ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்டேஜஸ்ல சொல்லியிருக்கேன். யாரை வேணாலும் கேளுங்க, நான் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எந்த விமனும் சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வல்னரபிள் டார்கெட் இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் தான். எல்லாருக்குமே உண்டு அந்த வல்னரபிலிட்டி. அவங்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறதே ஃபர்ஸ்ட் திங் ட்ரை டு அவாய்ட் இட். இது பிசிக்கலா ஒரு ஃபைட்டா இருந்தாலும் சரி,
இல்ல ஒரு கன்ஃபரன்டேஷனா இருந்தாலும் சரி, ஒரு கன்சோலா இருந்தாலும் சரி, ஒரு அந்த பயிற்சியிலயுமே நீங்க தற்காப்பு முறையிலயுமே ஃபர்ஸ்ட் அவாய்டன்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி தரீங்க இல்லையா? இத அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது. அது முடியலன்ற பட்சத்துல ரெண்டாவது ஆப்ஷனா உங்களுக்கு கொடுக்கறதே ட்ரை டு எஸ்கேப். ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் மாற்றோம், அவங்க கிட்ட ஒரு கன்சோலுக்கு லாக் ஆயிட்டோம், அவங்க நம்மள வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு கன்சோல் பண்ணிருக்காங்க, பட் நம்மள ஒரு கண்ட்ரோல் பண்ண தொடங்கிட்டாங்க. கன்சோல் பண்ணவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வேரியேஷன் புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் ஃப்ரேம் வரப்போ ட்ரை டு எஸ்கேப். ஓகே, அதுக்குள்ள நிக்காதீங்க. இந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரியுது, ஐடென்டிஃபை பண்றீங்கன்றப்பவே அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ண முடியலனா பெட்டர் ஆப்ஷன் இஸ் எஸ்கேப். எதுக்கு அங்க நின்னுகிட்டு இவன் நல்லவனா கெட்டவனா அந்த ஆராய்ச்சியே வேண்டாம், வெளியில போயிடுங்க. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல, குழந்தைங்களுக்கு சொல்லி தரோம்ல, குட் டச் பேட் டச். அந்த எதுக்கு அந்த குட் டச் பேட் டச்? நோ டச், பெட்டர் டோன்ட் டச், ப்ளீஸ் டோன்ட் டச், முடிஞ்சிருச்சு. அந்த டோன்ட் டச்சோட நம்ம நிறுத்தினாலே வேலை முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க மோஸ்ட்லி சேஃபா இருக்கும். அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் நம்மளுடைய மென்டல் டஃப்னஸ். இதுதான், இந்த வல்னரபிலிட்டி தான் எல்லாருக்குமே நம்ம கொண்டு வரும். அந்த வல்னரபிலிட்டிக்குள்ள அவங்க போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தான் அவாய்ட் பண்ண முடியல, எஸ்கேப். இது ரெண்டும் முடியலையா, அதுக்கப்புறமா வர்றதுதான் கடைசியா அடிதடி. ஓகே, சாமதான பேத தண்டம். ஓகே, இப்போ பிசிக்கலா ஒருத்தர் நம்மள தாக்க வராங்கன்னா அடிதடி. ஓகே, இப்படி மனதளவுல நம்மள வந்து ஒரு மேனிபுலேட் பண்ண பாக்குறாங்க, அந்த மாதிரி அதுல மாட்டிருக்கவங்களுக்கே தெரியாதே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அட் எனி பாயிண்ட் எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், தெரிஞ்சிரும். வேற யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல பீப்புள் வில் ஐடென்டிஃபை. என்கிட்ட இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சிக்கி இருந்தவங்க இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, சில செலிபிரிட்டிஸ் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. பாய் ஃப்ரெண்ட்னு நினைச்சு அவங்க கிட்ட பழகிக்கிட்டு இருப்பாங்க, பட் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள வந்து வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க. நிறைய தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. வெளியூர்ல எல்லாம் நான் போய் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு வருவேன். அப்போ அங்க நேர்ல பேச மாட்டாங்க, பேச முடியாம இருக்கலாம். அதுக்கப்புறமா தனியா எனக்கு டிஎம் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி பேசுறவங்க, சார் நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், நான் எப்படி வெளியில வர்றது, எனக்கே தெரியுது இது வந்து நான் வந்து தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு தப்பான ஆள் கிட்ட நான் மாட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்றது, அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க பண்றது எனக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்ல, இது ஏதோ தப்பான ரூட்ல நான் போற மாதிரி இருக்கு, நான் சொல்ற பாதை தப்பான பாதை மாதிரி தோணுது, இல்ல நீங்க என்ன தப்பான பாதையில கொண்டு போறீங்கன்னு தோணுது, அதனால தயவு செஞ்சு இது வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லுங்க. அது அங்க நின்னுச்சுன்னா முடிஞ்சது, முடியலையா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருங்க. அதை தவிர்க்க பாருங்க. தவிர்க்க முடியலையா தப்பிச்சு வந்துருங்க அந்த இடத்துல இருந்து. எத்தனையோ ஹெல்ப் லைன்ஸ் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. எங்களை மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கும். நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, நிறைய செக்டார்ஸ் அதுக்காகவே ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. பீப்புள் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லாம இல்ல, தமிழ்நாடு காவல்துறை அதுக்காகவே இருக்கு. தமிழ்நாடு காவல்துறையும் பெண்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷன்ல நீங்க போய் மாட்டிக்காம உமன்ஸ் ஹெல்ப் லைன்ல கவுன்சிலிங் எல்லாம் கூட கொடுக்கறாங்க இல்லையா? ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் தேர். நாங்களும் பர்சனலா கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க டீம்ல, சைக்காலஜிஸ்ட் கிவ்ஸ் கவுன்சிலிங். எங்களுடைய இதுல ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் நிறைய, அவங்களுக்கு பிசிக்கல் கவுன்சிலிங் வேணும், மென்டல் கவுன்சிலிங் வேணும், இட் வாஸ் தேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யாருக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை வந்து நீங்க தேவையான நபர்கிட்ட அணுகுனீங்கனாலே உங்களுக்கான ஹெல்ப்லைன் அங்க கண்டிப்பா கிடைச்சிருக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லைவ் எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து கூட நம்மளால இப்படி டீல் பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுங்களேன். தாராளமா. ஒரு குழந்தை வந்து லைக் லவ் பண்றாங்க, ஒரு ஸ்டூடெண்ட். என்ன ஏஜ் இருக்கும்? லைக் ஏஜும் சொன்னாலும் ஒரு ரிஸ்க் அந்த ஏஜ். ஓகே ஓகே, பட் டீனேஜ் பள்ளி பருவம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து காதலிக்கிறவங்க அந்த பையன் வந்து அவங்களை மேனிபுலேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவன் மேனிபுலேட் பண்றான்றதே தெரியல, அவன் கேட்கறதெல்லாம் பண்றாங்க. ஒரு டெக்ஸ்டிங் போய் டெக்ஸ்டிங் செக்ஸ்டிங், அதுல இருந்து அது வந்து வீடியோ காலிங். அந்த வீடியோ கால்ல வந்து முகத்தை பாக்குறதுல இருந்து முழுசா பாக்குற வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது அவங்க பையன் சொல்றது எல்லாமே பண்றாங்க. இவங்க நினைக்கிறாங்க அதுதான் காதல்னு சொல்லி. அவங்களுடைய இப்படி ஒரு டேக்லைன் வேற யூஸ் பண்ணுவாங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆஃப் கோர்ஸ் என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் தானே பார்க்க போறேன், நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது எங்க போய் நின்னதுன்னா, அந்த பெண்ணுக்கே தெரியாது அந்த பையன் கிட்ட இருந்து அவங்களுடைய போட்டோவும் வீடியோவும் வெளியில வருது. இது நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து படிச்ச ஸ்டூடெண்ட்கள நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பட் ஐ cannot reveal the identities. யாருமே வெளியில வருது. அப்போ அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல அந்த பெண்களே அதை வந்து பாக்குறாங்க.
பெண்களே பாக்குறப்போ எங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நாங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி யார் அந்த பையன் பார்த்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சது உண்டு. இவங்களுக்கு அதுக்கப்புறம் இவங்களை கன்சோல் பண்ணி இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிமுறைகளை கொடுத்து அவங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போனது உண்டு. நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு. லைவ் எக்ஸாம்பிளே நான் இப்ப சொல்றேன். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்க இன்னுமே டவுனா இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு எப்படி அவங்கள வந்து இந்த ஒரு பயிற்சி முறை மூலமா அவங்களை எந்த அளவுக்கு எப்படி வந்து மென்டலி டஃபா நாங்க அவங்களை எங்க கூடயே ஓகே எங்க கூட என்கேஜ் பண்ண ஆரம்பிப்போம். எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல கொண்டு வருவோம். நீங்க வந்து எங்க கூட எங்க டீம்ல ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க. உங்களுக்கு நடந்த ஒரு விபரீதம், உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்க. வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் மாப்பிள்ளைய பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை இந்த பெண் கிட்ட வந்து ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 25. அந்த பெண் கிட்ட வந்து மாப்பிள்ளை பேசுற மாப்பிள்ளை வந்து நான் உன்னை பார்க்கணும்ன்றாரு, வீடியோ கால்ல பார்க்கணும்ன்றாரு. அந்த வீடியோ கால் மியூட் கால் ஆகுது. சோ அந்த அளவுக்கு அது வந்து போக தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எல்லாம் பார்த்துட்டு நீ எல்லாமே எனக்கு காமிச்சிருக்க, இதுக்கு மேல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றாரு. இந்த பெண்ணை அவங்கள நம்பி பண்றாங்க. பண்ணப்போ கடைசியில நான் எல்லாம் பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கைவிரி. ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க? அவன் வந்து ஃப்ராட இன்டென்ஷன்ல தான் வந்திருக்கான் நான் பொண்ணு பார்க்கவே. அது அவனுடைய மென்டாலிட்டி. பட் இவங்க வந்து உடஞ்சி போய் நிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொசைட்டில சொல்றதுக்கு பயம், சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியல. அவங்களுடைய அது ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணு. பட் அந்த பெண்ணு படிச்ச பெண்ணுதான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. குடும்பத்திலயும் சொல்ல முடியல, வெளியவும் சொல்ல முடியல. என்னைக்கோ ஒரு நாள் என்கிட்ட ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க. என்னுடைய ஒரு ஒர்க் ஷாப் செஷன் வந்து கூட இல்ல, ஒரு ஒர்க் ஷாப் செஷன் தான் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் பேசின விஷயங்கள் அவங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. என்கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் அப்போ அப்கோர்ஸ் நான் ரொம்ப கடுமையா திட்டினேன். ஏமா உங்களுக்கு இல்லையா, புத்தி இல்லையா, இதுதானேமா நான் ஒர்க் ஷாப் செஷன்ல சொல்லியிருக்கேன், இதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அப்புறமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடிச்சுக்கிட்ட, ரொம்ப கடுமையா திட்டினேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்மளும் திட்டணும்னா நம்மள நம்பி கேக்குறாங்க, அப்ப நம்ம ஹெல்ப் பண்றோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சரி அந்த பையன் கிட்ட தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பர்சனலா பேசி, விமன் அண்ட் சைல்ட் விங்லையும் பேசி, என்னுடைய குரு ஸ்ரீராம் சார் அவரு தலையிட்டு நேர்ல போய் அந்த பையன் கிட்ட இருந்த மொத்த எவிடன்ஸையும் அழிச்சு, எதுலயுமே பேக்கப் இல்லை, எந்த டேட்டாவும் இல்லைன்னு சொல்லி எல்லாமே கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அவனை வந்து ஹேண்ட் ஓவரும் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் அந்த பெண்ணு இன்னைக்கு அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்து வேற ஒரு இடத்துல நல்லபடியா கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தையோட சந்தோஷமா ஃபாரின்லயே செட்டில் ஆயிருக்காங்க. ஓகே, அப்ராட் போயிட்டாங்க அவங்க. உங்க டீம்ல வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கிறதுக்கு பெண்களும் இருக்காங்களா? பயிற்சியாளர்கள்ல பெண்களும் இருக்காங்களா? பெண் பயிற்சியாளர்கள் இருக்காங்க. இந்த 30% பெண்கள் இருக்கணும், 40% பெண்கள் இருக்கணும் அப்படி எல்லாம் எங்க இதுல கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்ஸ்ட்ரக்டர்ஸ், எல்லாருமே ட்ரெயினர்ஸ். ஒரு மேல் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு மேல், ஒரு ஃபீமேல் எப்பவுமே இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் ட்ரெயினர் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு மேல் ட்ரெயினர் இருப்பாங்க. சோ அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டின்றது எப்பவுமே இருக்கும். எல்லாருமே விமன் ட்ரெயினர்ஸ் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகி, அஃப்கோர்ஸ் என்கிட்ட இருக்கிற ட்ரெயினர்ஸ் எல்லாருமே நேஷனல் சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் ஃப்ரம் NSDC, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகே, சோ இதுக்கான பயிற்சியும் நீங்க வழங்குறீங்களா? ஆமா. ஓகே, இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னா என்னது? அது என்ன விதமான பயிற்சி? திறன் மேம்பாட்டு கழகம், நம்ம இந்திய அரசாங்கத்துடையது, தமிழ்நாட்டுடைய திறன் மேம்பாட்டு இல்ல அதுலயும் இந்த தற்காப்பு கலையோட சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கு அதுல. சோ அத முறைப்படி அதை படிச்சு இவங்க ஒரு ஏதாவது ஒரு தற்காப்பு கலையில அவங்க பயிற்சியாளரா இருப்பாங்க. தற்காப்பு கலை நம்ம படிச்சு பயிற்சியாளரா இருந்தாலும் கவர்மெண்ட் உங்களை அப்ரூவ் பண்ணிருக்கு அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த பயிற்சி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இல்ல எல்லாருக்குமே எடுக்கிறீங்களா? above 18 எல்லாருக்கும். எல்லாரும் யார் above 18 இருக்கிற யார் வேணாலும் பிராக்டிஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் உடைய ரூல்ஸ்ல இருக்கிறதுனால. சோ அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கான சர்டிபிகேஷன் கோர்சஸ், அது அந்த கோர்ஸ் எந்த மாதிரி அவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும்ன்றத அவங்க பொறுத்து. அவங்க வேற மார்ஷியல் ஆர்ட்ஸும் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அதுல சர்டிபிகேஷன் இருக்கும். இருந்தாலும் அதை முறைப்படி எப்படி கத்து கொடுக்கலாம்ன்றது கவர்மெண்டோடைய ரெகுலேஷன்ஸோட அவங்க படிச்சு சர்டிஃபை ஆகி அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லாருமே போய் எல்லாத்தையும் பயிற்சியாளரா ஆகிட முடியாது. இந்த காலத்துல வந்து வல்னரபிலிட்டி எங்க கிடைக்குதுன்னா பயிற்சியாளர்கள் கிட்ட நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கும். ஏன்னா பயிற்சியாளர்களுக்கு வந்து நான் சொல்ற தற்காப்பு கலைன்னு மட்டும் இல்ல, நிறைய பயிற்சியாளர்களுக்கு அக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுலயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பயிற்சியாளர்கிட்ட
மாற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த விதிமுறைகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒரு பயிற்சியாளர் கிட்ட போய் கத்துக் கொடுக்கறப்போ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட இருக்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா அவங்க கிட்ட நின்னு பயிற்சி கத்துக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்ப அந்த இடத்துல எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாருக்கும் மனசுக்குள்ள நம்ம இந்த இடத்துல ஒதுங்கி நிக்கணும், இதை தாண்டி போகக்கூடாது, நம்மளுடைய கோடு இதுதான் சொல்லிட்டு தெரியும். அதை தாண்டியும் சிச்சுவேஷன் சான்ஸ் கிடைச்சதுனால் அப்போ யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய பேருக்கு அமைஞ்சதுனால் அந்த இடத்துல அதுக்காக தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட சர்டிஃபைட் கோர்சஸ் கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் ஐ வாஸ் அஃபிஷியல் ட்ரெய்னர் ஃபார் தட். ஸோ நான் அது வந்து கவர்மெண்ட்டுக்காக ட்ரெயின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போய் நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க. இதுல பயிற்சி எடுத்தவங்க தான் இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல அஃபிஷியலா பயிற்சி கொடுக்கக்கூடிய தரமான ட்ரெய்னர்ஸ் அவங்க. அது இல்லாம பயிற்சி கொடுக்கறவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி சர்டிபிகேஷன் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி போய் பயிற்சி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கும் பெட்டரா இருக்கும். சோ உங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலயும் வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். ஆஃப் கோர்ஸ் அதுக்கான பயிற்சிக்கான இடம் இருக்கு, அகாடமிஸ் இருக்கு. அதுல we have that என்ன சொல்றது அஃபிலியேஷன்ஸ் வச்சிருக்கோம். சோ அந்த இடங்கள்ல அதுக்கான பயிற்சிகள் நடக்கும். எல்லா இடத்துலயும் அதுக்கான பயிற்சிகள் நடக்காது. அரசாங்கத்துடைய பார்வையில அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலதான் அவங்களுக்கான பயிற்சிகள் நடக்கும். அவங்களுக்கான சிலபஸ் கோர்சஸ் எல்லாமே அங்கேயே தான் கொடுப்போம். இங்க வந்து நான் சென்னையில வந்து அன்ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஐ ஹாவ் அ டை அப். அவங்க கிட்ட நான் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரூ அன்ஸ்கூல் இப்போ அன்ஸ்கூல் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் அது வந்து ஆக்சுவலா த மசில் மூவ்மெண்ட் மசில் மூவ்மெண்ட்ஸ் அன்ஸ்கூல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சதைகளுக்கான மூவ்மெண்ட்ஸ்க்கான பள்ளிக்கூடம்னே சொல்லுவோம். அது ஃபிட்னஸ் ஓரியன்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து சர்டிஃபைட் செல்ஃப் டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் கோர்சஸும் நம்ம அங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி வெளியில வந்திருக்காங்க. அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. சோ பெண்களுக்கான இந்த கிராவ் மகா, இந்தியன் கிராவ் மகா தற்காப்பு கலை வந்து எந்த அளவுக்கு அவசியம், அது எந்த அளவுக்கு நம்மள வந்து பிசிக்கலி ஃபிட்டாவும் மென்டலி ஸ்ட்ராங்காவும் வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா சொன்னீங்க. நன்றி.